ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து முருகர் மெசேஜ் பார்க்குறோம். முருகர் உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இந்த ரீடிங் வந்து கலெக்டிவில் தரேன், ஓகேவா? யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி முருகருக்கு கமெண்ட்டில் ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் சொல்லுங்களே. அப்போ உங்களுக்கு எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ, ஓம் ஹைம் ரீம் சரஹண பவா இல்லைனா ஓம் சரவண பவா, எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ அப்படி கூப்பிடுங்க. அப்பனே முருகான் கூப்பிட்டா பிடிக்குமா, எப்படி கூப்பிட்டா ரெசனேட் ஆகுதோ கூப்பிடுங்க, ஓகேவா? ஃபீல் வரணும். பண்ணுறீங்களா? பிரார்த்தனை ஏதாவது இருந்தால் வைங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் பிரார்த்தனையாக அப்பா கிட்டே வைங்க, ஓகே? அதுக்கான கைடன்ஸை கொடுப்பார். ஏன் அந்த பிரார்த்தனை சீக்கிரம் நிறைவேறல, அது எப்போ நிறைவேறும், அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள், ஏதாவது ஒரு டவுட் இருக்கா அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது தான், ஓகேவா? பார்க்கலாமா? சரி, இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நாளைக்கு பௌர்ணமி தினம். இந்த பவர்ஃபுல்லான டேயில் நீங்கள் சில நல்ல காரியங்கள் செய்யும்போது உங்களுக்கு அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அபரிவிதமாக கிடைக்கும். நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக முதியோர் இல்லங்களுக்கும் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் அந்த ஹோம்க்கும் நம்ம வந்து ஃபுட் டொனேஷன்ஸ், அவங்களோட எஜுகேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட், இதுக்கான ஒரு டொனேஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த நல்ல காரியத்தில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு, ஓகேவா? இந்த 2 தினத்தில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவிகளை அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த பெற்றோருக்கும் நீங்கள் வந்து பண்ணுங்கள், சரியா? அது மட்டும் இல்லை, உங்களுக்காக ஒரு ப்ரேயரும் அங்கே வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனையில் உங்களோட இந்த நல்ல காரியங்கள் இறைவன் வந்து மல்டிபிள் பண்ணி தருவார். அந்த விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுக்கு. இதை ஒரு ரெகுலராகவே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்கிறது என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள் செல்லங்களுக்கு, ஓகேவா? நம்ம பிறந்ததுலேருந்து யூனிவர்ஸ்கிட்ட நிறைய எடுத்துக்கிறோம், ஆனால் கொடுக்கறது எவ்வளோ கொடுக்குறோம், நம்ம என்ன கொடுக்குறோம்? ஸோ எதையுமே எதிர்பார்க்காம செய்யுங்க. இது கொடுத்தா எனக்கு இது கிடைக்கணும் அப்படிலாம் நினச்சி எதுவும் பண்ணாதீங்க. அப்படியெல்லாம் டிவைன்கிட்ட பேரம் பேசக்கூடாது. உங்களால் முடிஞ்சதை ஆத்மார்த்தமாக நீங்கள் அந்த முடியாதவங்களுக்கு, அந்த ஒரு பெற்றோர் ஸ்தானத்தில் அவங்க வந்து சிக்காவும் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்களோட எஜுகேஷன், அவங்களோட மருத்துவத்துக்காகவும் அவங்களோட ஃபுட் டொனேஷனுக்காகவும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு உங்களையும் உங்களோட ஃபேமிலியும் பாதுகாக்கும்.